தனுஷ் நடிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. 6:10 செய்தி வருது. எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆகி போச்சு. சரி, வீட்டில் இருந்தாரு, பார்ப்போம், நல்லா இருக்காரு. அப்படி இருந்த மனசு இறந்துட்டாருன்னு சொல்லும் போது எங்க மனசெல்லாம் தாங்கல. எதுவுமே தெரியாம உடனே இறந்துட்டாரு, வெண்டிலேட்டர் வச்சிருக்காங்க, லென்ஸ் இதாகி போச்சு. நான் சொன்னேன், டாக்டர் அறிக்கை கொடுக்குறாங்க, அதை மீறி அண்ணியும் பேட்டி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் போட்டோவும் போடுறாங்க. மீண்டும் மீண்டும் திருப்பி அதே போட்டுனே இருந்தா 40 வருஷம் நீங்க முதல் முறை கேப்டன் அவர்களை சந்திக்கும் பொழுது அது ஞாபகம் இருக்கா? ராஜாபுரத்தில் டி நகர்ல டிராஃபிக் எல்லாமே சமைச்சிருப்போம். இவ்வளோ கூட்டம் வரும், இவ்வளோ பஸ்ஸு வேனு, அத்தனை பேரையும் பார்க்க வச்சுட்டு அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு அனுப்புவார். கோபி ஷூட்டிங் போவார், பொள்ளாச்சி போவார், தேனி போவார், திருச்சி போவார், சேலம் போவார். அவர் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கொடி இருக்கு. திமுக அதிமுக இல்லாத இடத்துல கூட எங்கள் கொடிக்குது. இங்கேருந்து நாங்கள் அந்த கேட்டு தாண்டி இருப்போம், அங்கே ஒரு 30 பேர் நிற்கிறோம். அங்கேருந்து நம்ம கோயம்பேடு போயிருப்போம், அங்கே ஒரு 30 பேர் நிற்கிறோம். கேப்டன் நீங்கள் வந்து இங்கே தான் நிற்கிறோம், இவ்வளோ கூட்டம் கூடுது. உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருந்து மரம் இருந்துச்சுன்னா மரத்துலேருந்து ஒட்டி எட்டி பார்ப்பாங்களாம் வீட்டில் இருக்கிற லேடிஸ். அவ்வளோ மிரட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மிரட்டெல்லாம் மீறியும் அவங்க ஓட்டுக்கு வரும்போது கேப்டன் ஓட்டு போட்டாங்க. நாங்கள் 2005 ஆரம்பித்து 2006 எதிர்கட்சி தலைவராக வந்தது தமிழ்நாட்டில் தேமுதிக மட்டும்தான். அதுதான் சொல்கிறேன், லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கிறதுக்கு தான் நான் வந்துக்கிறேன். நானே போய் லஞ்சம் எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது. அவர் நாக்க துறத்த கூட அந்த அம்மாவை பார்த்து துறக்கல. இல்லை, பின்னாடி இருந்த சின்னசாமி எம்எல்ஏ அவர் தகாத கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ மோடி குஜராத் முதலமைச்சர். இந்த அம்மா இங்கே ஷோ, அப்புறம் மேலே மிஸ்டர் விஜய் கம்னு கூட்டாங்க. ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட இருக்க சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்தசாரதி என்ன கேப்டன் அவர்கள் நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் அவரோட நிழலா இருந்து பயணிச்சவர். இன்னைக்கு அவரோட வழியில் இவங்க அப்படின்றதுக்கு முன்னுதாரணமா இன்னமும் வந்த மக்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம எல்லாத்திட்டையும் எங்கிருந்து வந்திருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு எனக்கு தெரிஞ்சு கேப்டன் அவர்கள் இன்னும் நம்மளோட தான் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு அண்ணன்கள் எல்லாருமே வந்து நம்மளுக்கு முன்னுதாரணமா இருக்காங்க. அண்ணன் வணக்கம். வணக்கம். எவ்வளவுதான் நான் வந்து முன்னாள் எம்எல்ஏ இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னாலும் கேப்டன் அவர்களோட வழியில் நீங்க இருக்கிறத பெருமையா சொல்லணும். ஏன்னா நான் இப்ப கண் கூட பார்த்துருக்கேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. கண்டிப்பாங்க. நாங்கள் நைட்டில் பார்த்தோன்னா எங்களுக்கு சரியான தூக்கமே வர்றது கிடையாது. ஆனால் காலையில் வந்து நாங்கள் குளிச்சுட்டு நேராக வந்து அவருடைய சமாஜம் வந்து ஒரு தீபார்த்தனை பண்ணி அவர் இருக்கிற அந்த விபூதி தான் அங்கே எடுத்து வைப்போம். ஏன்னா நாங்கள் அவர்கிட்ட வந்து நெருங்கி அதிகமாக பழகின ஆள் நான் இருக்கேன். இப்போ இல்லை, தொடர்ந்து ஒரு 88 நான் நெருக்கத்தில் இருக்கிறேன். ஸோ அவருடைய அசைவுகள், செயல்பாடுகள், அவர் செஞ்சது தர்மங்கள், அவர் கோவப்படுறது எல்லாமே நான் கிட்ட இருந்து பார்த்துருக்குறேன். ஸோ அப்படிப்பட்ட மனசை ஒரு இழப்புன்றும் போது எனக்கு ரொம்ப மனசு வருத்தம். அந்த தெய்வத்தையே நான் கேட்பேன், என்ன தெய்வம், ஒரு நல்ல மனுஷனெல்லாம் எப்படி போய் பண்ணுறீங்க? எவ்வளோ நாட்டில் கொள்ளக்காரங்கிறான், எத்தனையோ அரசியல்வாதி கொள்ளை அடிக்கிற அரசியல்வாதிகளாம் இருக்கிறான். அவனெல்லாம் கூடாம என் தலைவர் மட்டும் இப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு தெய்வத்தின் மீது எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்கிறது. கண்டிப்பா நாங்க ஏன் உங்களை ரொம்ப நாளா தொடர்பு கொண்டு இன்னைக்கு நாங்க சந்திச்சிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா 40 ஆண்டுகள் அவரோட நிழலா நீங்க இருந்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாங்க மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களை சந்திச்சிருக்கோம். முதல்ல இங்கிருந்து நான் தொடங்கிடுறேன். கேப்டன் அவர்களோட அவர் நம்ம கூட இல்லை அப்படின்ற தகவல் எங்களால நிஜமா நம்ப முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி நிறைய ரூமர்ஸ் வந்திருக்கு, சர்ச்சைகளும் வந்திருக்கு. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைமையிலேருந்து எங்களுக்கு ஒரு அறிக்கை வரும், அதுல இருந்து நாங்க ஒரு விளக்கம் அடைஞ்சிருவோம். ஆனா அன்னைக்கு காலையில உங்களுக்கு இது கேட்டதும் எப்படின்னு இருந்தது? முதல்ல இதை நம்பினீங்களா? இல்லை, முதல்ல வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதம் இருக்கும்போது எல்லாம் யூடியூப் சேனல்லே வந்து அவரை இறந்துட்டாரு, அந்நியார் அழுகுறாங்க, பெரிய சன் அழுகுறாங்கலாம் இப்போ சொன்னாங்க. அது முழுக்க தப்பு. நாங்கள் தினந்தோறும் தலைவர் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு, ஆனால் மருத்துவமனையில் போய் நாங்கள் போய் பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் மருத்துவருடைய ஆலோசனை. வெளியே இருந்து ஆள் வந்து பார்த்தா இன்ஸ்பெக்ஷன் ஆச்சுன்னா கஷ்டம் ஒரு ஏஜுக்கு. எல்லாரும் குடும்ப நண்பர் தான் இருக்கும்போது நான் அன்னிக்கிட்ட காலையில் இருந்து ஃபோன் பண்ணுவேன், எப்படி இருக்கார், ஏது இருக்காருன்னு. அவங்க இருக்கிற விஷயத்தையும் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவாங்க. அதேமாதிரி ஈவினிங் வரும்போது நைட்டு அவங்க தான் போய் தங்குவாங்க. பகலில் வந்து ஒரு 2 பேர் பார்க்கறதுக்கு இருக்காங்க, இரவில் வந்து தொடர்ந்து டெய்லி ஒரு மாதமாக அவங்க தான் போய் சந்தித்தாங்க, கொண்டாங்க. ஆனால் திடீர்னு அன்றைக்கி பாருங்கள், எனக்கு காலையில் ஒரு 6:10 செய்தி வருது. எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆகி போச்சு. சரி, வீட்டில் இருந்தார், பார்ப்போம், நல்லா இருக்கார். அப்படி இருந்த மனசு இறந்துட்டாருன்னு சொல்லும் போது எங்கள் மனசெல்லாம் தாங்கலை. எங்களுக்கெல்லாம் பெரிய அழுதான் வந்தது. தவிர
அந்த இழப்பை வந்து எங்களால் இன்னைக்கு வரல கூட தாங்க முடியாத இழப்பாக தான் இருக்கும். இறுதியா கேப்டன் அவர்களோட மேடம் அவங்களை எடுத்துக்கிட்ட போட்டோ, அதுவுமே வந்து இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளியா இந்த புகைப்படம் இருக்கும் அப்படின்னாங்க. அதுல மேடம் ரொம்ப கண் கலங்கி தான் அதை வெளியிட்டிருப்பாங்க. அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில தான் இருந்ததுங்களாண்ணே அந்த காலகட்டம். இல்லை சார், இந்த பத்திரிகை தர்மன்னு கடைப்பிடிக்கிறீங்க, நியாயத்தை சொல்லணும், இருக்கிற உண்மையை சொல்லணும். எதுவுமே தெரியாம உடனே இறந்துட்டாரு, வெண்டிலேட்டர் வச்சிருக்காங்க, லென்ஸ் இதாகி போச்சு. நான் சொன்னேன், டாக்டர் அறிக்கை கொடுக்குறாங்க, அதை மீறி அண்ணியும் பேட்டி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஃபோட்டோவும் போடுறாங்க. மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி அதே போட்டுட்டே இருந்தால் எல்லாருக்கும் ஒரு மனசு கஷ்டம் தானே வருங்க. அவரும் ஒரு மனுஷன், நாங்களும் ஒரு மனுஷன். அதை வந்து எங்களை வந்து ரொம்ப புண்படுத்துறது வந்து யூடியூப் சேனல் தான். ஓகே. அவரோட கடைசி நாள், அதாவது இறுதி விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ 15 லட்சம் மக்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த கூட்டத்தை விட கேப்டன் அவர்களுக்கு எதிர்பார்த்தீங்களான்னா மக்களோட அன்பை, இந்த அன்பை நீங்க இவ்வளவு நாளா நீங்க இல்லை, அது வந்து எதிர்பார்த்ததை விட பார்த்த கூட்டம் அதிகமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து அவர் செஞ்ச தர்மம், செஞ்ச உதவிகள். அவர் ஒரு படத்தில் விட ஒரு சமுதாய புரட்சி படமாக தான் நடிப்பார் தவிர ஒரு காதல் காட்சியிலையோ அதெல்லாம் நினைக்க மாட்டார். அரசியல்வாதியாக இருந்தாலும் அரசியலை தைரியமாக கேட்பார். நீங்க கூட பாருங்க, ஏழை ஜாதியில் ஒரு 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 காட்சி, மந்திரி வீட்டுக்கு கேப்டன் போவார். கேப்டன் போவார், வா சுபாஷ் சந்திர போஸ், அவர் பேர் சுபாஷ் சந்திர போஸ், வா நீ வந்து எங்க கூட இருக்க வேண்டிய ஆளு, எங்க பக்கத்துல இருக்க வேண்டிய ஆளு அப்படின்னு. இல்லை, நான் மக்கள் பக்கத்துல இருக்க வேண்டிய ஆளு, நீ செய்யற தவற தட்டி கேட்கறது தான் நான் இங்க வந்துக்கிறேன். தம்பி, நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, இந்த மக்கள் சரி கிடையாது, மக்களுக்கு புடவை கொடுக்கணும், குடம் கொடுக்கணும், காசு கொடுக்கணும், இப்படிலாம் கொடுத்தா தான் ஏன் ஓட்டு போடுறாங்க, இல்லைன்னா ஓட்டு போடணும். இது வந்து எப்போனாக்கா 1993 அந்த படத்தில் வச்சிருக்காங்க இந்த மாதிரி காட்சியை. ஸோ மக்கள் வந்து தலைவர் வந்து எது இருந்தாலும் மக்களுக்கு, சமுதாயத்துக்கு, நம்ம தமிழுக்கு ரொம்ப குரல் கொடுத்தது யாருன்னா தலைவர் கேப்டன் தாங்க. ஒவ்வொரு காலையிலும் எழும்பொழுது உங்களுக்கு எப்படின்னு இருக்கு? ஏன்னா இன்னைக்கு அந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்ச வாட்டி இன்னைக்கு காலைல அலுவலகத்துக்கு போறோம், கேப்டன் அவர்கள் அந்நியார்கிட்ட இருந்து ஒரு போன் வரும், அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை அறியாம அது வந்துருதா? இல்லை, நம்ம எழுந்தவொடனே கண்டிப்பா வந்து நம்ம வாக்கிங் போறோம் வரோம், அந்த இடத்துல எல்லாரும் பேசுவாங்க, என்ன தம்பி அப்படி தலைவர் அப்படி எழுந்துட்டீங்களே எங்களை என்கிட்ட வருத்தப்பட்டு கேட்பாங்க. நான் சில விதத்தில் சொல்ல என்ன பண்றது, அவருடைய வயசும் ஒரு காரணமாயிடுச்சு, அவர் உடல்ல முடியாம காரணமாயிடுச்சு, போயிட்டாரு. அந்த துயரம் வந்து எங்களால் தாங்க முடியாது தான். அது இன்னைக்கு இல்லை, நாங்கள் மறையிற வரலும் அவருடைய நினைப்பாக இருப்போம். 40 வருஷம் சும்மா இல்ல, 1 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம்லாம் இல்ல, 40 வருஷம். நீங்க முதல் முறை கேப்டன் அவர்களை சந்திக்கும் பொழுது அது ஞாபகம் இருக்கா? அந்த முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ராஜா பக்தர்ல போகும்போது ரோகிணி லாட்ஜில் போய் பார்க்கும்போது ராவுத்தர் மட்டும்தான் இருந்தாரு, தலைவர் ஷூட்டிங் போயிட்டு இருந்தார். அதன் பிறகு வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாடகைக்கு இடம் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த வாடகைக்கு எடுக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 இருக்கும், ஓலை குடிசை தான், அந்த தரையில் உட்காந்துருப்பார். அப்போதான் போய் முதல்ல போய் பார்க்குறோம். அந்த பார்த்து என்னப்பா சதி அப்படின்னு, ஒன்றும் என்ன சும்மா வந்தேன் பார்க்க வந்தேன். நான் எப்பயுமே வாரத்துக்கு ஒரு 3 நாள் அங்கே போயிடுவேன். அதேமாதிரி சண்டே வந்து கன்ஃபார்மாக போயிடுவேன். சண்டே எதுக்கு போகணுக்கா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட தலைவரும் வருவாங்க. வரும்போது அப்போல்லாம் வந்து டெலிஃபோன் பூத்து தான், அதில் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க, ஆனால் நான் வரேன் நீங்களும் வந்திருக்கேன்னு. அப்போ நாங்கள் போய் வரது போய் பார்ப்போம் கொள்வோம். அப்போ அவங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்க, நாங்கள் கேப்டன் பார்க்கணுன்னுவாங்க. அப்படியா சொல்லி எங்கள் பொதுச்செயலாளர் ராமகிருஷ்ணன் என்ன பண்ணுவார், வருஷாது ஏஎம்ல ஷூட்டிங்கில் இருக்காங்க, நீங்கள் கூட்டின்னு போங்க, அவங்கள கூட்டின்னு போயிட்டு அவர்கிட்ட அறிமுகம் பார்க்கும்போது, அப்படியா இது டேக் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க அப்படிவாரு. நாங்கள் போய் சாப்பிட்டு வரத்துக்குள்ளே அவர் டேக்கு முடிஞ்சு வந்தோன்னே எல்லோரும் உட்காந்து பேசுவார், என்ன விஷயம் ஏது விஷயம், சரி என்னப்பா மன்ற பதிவு வாங்கி வந்தீங்களா, எவ்வளோ வாங்கினீங்க, உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ மன்றம் இருக்குது, இந்த மாதிரி விவரத்தெல்லாம் வந்து எல்லார்ட்டையும் பேசுவார். அன்றைக்கி இருந்த மாவட்ட தலைவர் எல்லாருமே பேர் சொல்கிற அளவுக்கு தலைவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஏதாவது எதிர்ப்போ தடையோ அவர் பார்க்கறதுக்கான விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுங்களா? இல்லை எளிதில் வந்து அவர் சந்திச்சிடலாம்? ஏன்னா நிறைய விஷயங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பஸ்ல எல்லாம் கிளம்பி வருவாங்க, கேப்டன் அவர்களுக்கு சலிக்காம புகைப்படமும் பேசுறதும் இருக்கும் அப்படின்னு. அது வந்து சார், அது 1987 பார்த்தீங்கன்னா அவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஷூட்டிங் டேட்டு கொடுக்க மாட்டார். ஓகே, யாருக்குமே அந்த 6 நாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கு ராஜா பக்தூர் வருவார். அங்கே வந்தாருன்னா அங்கே பெண்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க, உதவி கேட்குற பெண்கள். அந்த பெண்கள்கிட்ட எப்படின்னாக்கா, இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன், எக்மோரில் இருக்கிறேன், நான் தங்கத்தமிழ் ரசிகம் பண்ணுறோம். ஸோ அந்த ஏரியாவில் வந்து மக்கள் வந்து எதனா உதவி கேட்டால் எங்களுடைய கடிதம் இருந்தால் தான் அங்கே ஓகே ஆகும்.
ஸோ இது மாதிரி சிட்டியில் எல்லாரும் சேர்ந்து எடுப்பாங்க. அன்னைக்கு வந்து ஒரு 300 ரூபான்றது 500 ரூபா வந்து பெரிய விஷயம். உதவி ஒரு காய்கறி வைக்கிறதுக்கு, பூ வியாபாரம் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா இட்லி வியாபாரம் பண்ணுறது. ஸோ அந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு வாங்கி கொடுப்பாரு, இல்லையா அந்த பொருளாகவே வாங்கி கொடுப்பாரு. அவங்களுக்கு கேட்கும் போது பொருளாக கூட யார் வேணும் கேட்டுப்பாரு. இது இல்லாமல் பல லேடிஸுக்கு வந்து இந்த சேலத்தில் இருக்கிற லேடிஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லார் வீட்டுக்கும் போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தலைவர் வீட்டை பார்த்தானா ஒரு நிகழ்வாக பேசி சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவார், சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு போக்குவரத்துக்கு பஸ் எதுக்குதோ எந்த பஸ்ஸோ அந்த பஸ்ஸுக்கு எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்புவார். ஓகே, அது அப்ப இருந்து தொடர்ந்துகிட்டு தான். அது நான் எனக்கு தெரிஞ்சு 84 அவருடைய தொடர்பு இல்லை. ஓகே, ஒரு கட்டத்துல வந்து கட்சி அமைக்கிறது வந்து அமைச்சது வந்து கட்டாயமா இல்ல வந்து அது வந்து உங்களோட வேண்டுதலான, அதாவது நிர்வாகிகளோட வேண்டுதல்? என்னோட வேண்டுதல் இல்லை. அவர் 85 86 பிறந்தநாள் விழா கொண்டாடும் போது தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைவர்லாம் வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் ரவி, தூத்துக்குடியில் ரமேஷ், விருதுநகரில் வந்து தாமோதர் கண்ணன், மதுரையில் வந்து முத்து, கோயம்புத்தூரில் வந்து சாதிக்கு, திண்டுக்கல்லில் வந்து கோவிந்தராஜ், சேலத்தில் வந்து அப்போ ஒரு கோவிந்தராஜ் இருந்தார், அப்புறம் இளங்கோ, எங்கள் விழுப்புரத்தில் பார்த்தா எல் வெங்கடேசன், கடலூரில் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அண்டு சிவகுழந்து. நீங்களே இவ்வளோ பேர்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நானே அது இது இன்னும் சொல்கிறேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா கண்ணன், நலத்தம்பி, தென் சென்னைக்கு தெய்வக்கனி, வட சென்னைக்கு மூர்த்தி, இப்படி எல்லாரும் வந்தவங்க. இது வேலூர்னா MC சேகர், திருவண்ணாமலையில் சுரேஷ், இப்படி திருவள்ளூரில் வந்து மீராசா அண்டு முல்லைத்தம்பி முரளி, எல்லாரும் அங்கே வருவாங்க. உட்காருவோம். அந்த கியூவாக ஒரு கட்டியை எல்லாம் பார்த்து முடிப்பாங்க. ஒரு 2 மணிக்கு மேலே நாங்கள் போய் ஒரு சாப்பிட போய் உட்காருவோம். எல்லாரும் தான் ஒன்று தான் உட்காந்து பேசுவோம். அப்பயே வந்து எங்களுக்கெல்லாம் மனசு தலைவர் வந்து அரசியல் ஆரம்பிக்கணும், அவர் ஒரு எம்ஜிஆராக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது எல்லாரோடைய தொகுதி மந்திரி பதவியை பிரிச்சுக்குவோம். ஆமாம், இவருக்கு மந்திரி பதவி, அவருக்கு இந்த மந்திரி பதவி, பொதுச் செயலாளருக்கு சபாநாயகர், எனக்கு பொதுப்பணித்துறை, பிருந்தாக்கு டிரான்ஸ்போர்ட்டு, இப்படி எல்லா தொகுதியும் அன்னைக்கே நாங்கள் பேச ஆரம்பிச்சோம். தலைவருக்கு தெரியுமா? தலைவர் தெரியும். ஓகே, அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறாது. இவங்கெல்லாம் பேசுகிறாங்க கூட எல்லா தகவலும் அவர்கிட்ட சொல்லாமல் நான் செய்ய மாட்டோம். அது படிப்படியாக வரும்போது எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன பண்ணார், ஒரு மன்ற அமைப்பை வந்து அரசியல் அமைப்பு மாரி உருவாக்கிட்டார். ஒரு இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, தொழிற்சங்கம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு கட்சியில தான் இருக்கும், மன்றத்தில் இருக்காது. ஸோ அந்த மன்றத்திலேயே அப்பயே நாங்கள் உருவாக்கி உருவாக்குறது தான் இந்த கட்சியா வந்தது. ஓகே, அந்த திட்டமிடுதல் எங்கிருந்து வந்தது? நீங்க இப்ப சொன்னீங்க இத்தனை விஷயங்கள் பண்ணாரு, இதிலும் பண்ணிக்கிட்டு தான் கட்சியை வந்து தொடங்கினாரு. ஸோ அது எப்படின்னா அவருக்கு அந்த ஆலோசனை, அவருக்கு வந்த கூட்டம் அப்படி கூட்டம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராஜாபுரத்தில் டி நகர்ல டிராஃபிக் எல்லாமே ஜமிச்சு போடும். அவ்வளோ கூட்டம் வரும், அவ்வளோ பஸ்ஸு, வேனு, அத்தனை பேரையும் பார்க்க வச்சுட்டு அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு அனுப்புவார். ஒரு ஏரியா ரெடி பண்ணிடுவார். எல்லாரும் இலை போட்டு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சுட்டோம். அந்த அப்பத்திலிருந்தே எங்களுக்கு ஒரு கற்பனை தான். இந்த கட்சி கொடியை அறிமுகப்படுத்துல இருந்து ஒரு கட்டாயம் தான் முக்கியமா கேட்கணும் அப்படின்னா விருதாச்சலம் எதுக்காக அங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. அவரு ஒரு பிரஷர்ல தான் அது தொடங்கப்பட்டு தானே அந்த ஒரு கட்டாயம்? பிரஷர்லாம் கிடையாது. நாங்க தான் கோரிக்கை வச்சு கொடி கொடுக்கணும். அப்போ ரஜினி மன்றத்துக்கு கொடி இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கும் வேணும் கொடுக்கணும்னு சொல்லும்போது தான் 2000 கொடி கொடுத்தாரு. பிப்ரவரி மாதம் 12 கொடுத்தாரு. ஸோ அந்த கொடி கொடுத்து அவரே ஒரு 3 மாதம் கழிச்சு வந்து எங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசினார். என்னென்னா கோபி ஷூட்டிங் போவார், பொள்ளாச்சி போவார், தேனி போவார், திருச்சி போவார், சேலம் போவார். அவர் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கொடி இருக்கு. திமுக அண்ணா திமுக இல்லாத இடத்துல கூட எங்கள் கொடிக்குது. அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம், என்னடா நம்ம கொடி கொடுத்தோம், இன்னைக்கு பட்டி தொட்டி எங்க கொடி பறக்குது, ஒரு எண்ணம் அரசியல் ஆரம்பிக்கலான்ற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2004 ஒரு சின்ன தகராறு எங்களுக்கும் பாட்டாளி கட்சி. அதில் நாங்களும் அடிக்க அப்படியே போவோம். அப்புறம் ஜிகே மணி தான் வந்து ஒரு அறிக்கை கொடுத்து யாருக்கு எந்த பணம் சமரசமாக போயிடலாம் சொல்லுவோம். அப்போதான் தலைவருக்கு கண்டிப்பாக கட்சி ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் உருவாச்சு. ஓகே, மதுரையில் நின்றுருக்கலாம்ல, ஏன் விஜயகாந்த் அவர்கள் இங்கே நின்னாரு அப்படின்ற கேள்வி பயங்கரமாக வந்திருக்கும். நீங்களாம் கேட்டீங்களா? இல்லை, அதெல்லாம் நாங்கள் கேட்கல. நான் வந்து ஒரு 2005 மாநாடு முடிஞ்சவொடனே ஃபஸ்ட்டு அக்டோபர் மாதம் தான் சுற்றுப்பயணம் இப்போ ஆரம்பிக்கிறார். ஒரு 19, 20 தேதி ஞாபகம் இருக்கும். அருப்புக்கோட்டை தான் ஃபஸ்ட்டு. அந்த அருப்புக்கோட்டையில் இருக்கிற எல்லா ஒன்றியமும் மொத்தம் அந்த 7 தொகுதி ஒன்றியம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஒன்றியம் இருக்கும், நகரம் ஒரு 7 நகரம் இருக்கும். எல்லா ஒன்றியத்திலும் போய் பாயிண்ட் போட்டு பேசினார்.
எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மினிமம் 20,000 கம்மி கிடையாது. அவ்வளோ கூட்டம். அதே மாதிரி தேனி அந்த கூட்டம், அப்படி கூட்டம். இதெல்லாம் பார்த்துட்டு முடிச்ச பிறகு 2வது கட்டம் வந்து கோயம்புத்தூர் முடிச்சுட்டு திருப்பூர்ல வரும். திருப்பூர்ல வந்து ஒரு பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 30,000-40,000 பேர் இருந்துச்சாங்க. சரி அது முடிச்சிட்டோம், அதான் பாயிண்ட்னு பார்த்தோம். இங்கிருந்து நாங்கள் அந்த கேட்டு தாண்டியிருப்போம். அங்க ஒரு 30 பேர் நிற்கிறாங்க. ஓகே. அங்கிருந்து நம்ம கோயம்பேடு போயிருப்போம். அங்க ஒரு 30 பேர் நிற்கிறான். எனக்கு அந்த இடத்துல ஒரு மனசுக்குள்ள ஆசை, கேப்டன் நீங்க வந்து இங்க தான் நிக்கணும், இவ்வளவு கூட்டம் கூடுது, நீங்க ஈஸியா ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இது எல்லாமே மதுரையில இருந்து விருதுநகர்ல இருந்து தருமபுரியில வேலை செஞ்சு வந்த கூட்டம், இங்க ஓட்டு யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்படி எப்படி மைன்யூட்டா பார்த்துருக்காருன்னு பார்த்துங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் விருதாச்சலம் எதுக்கு போனாருன்னா, அவருடைய படங்கள் வந்து தென்னார்காடு வடார்காடு வந்து வசூல் ஜாஸ்தி. ஓகே. அதுல ஸோ கடலூரும் விழுப்புரமும் அவருடைய கோட்டை. அவர் எப்போ போனாலும் அது எவ்வளோ ஜனங்க சேரணும்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் இந்த சினிமாவில் வசூலையும் பார்க்கப்பாம்பல. இப்போ இந்த மத்திய சென்னை இங்கே கிடைக்கிது, தென்சென்னையில் என்ன இருக்குது, ஸோ அப்போ விருதாச்சலத்தில் என்ன கிடைக்கிது, திருப்பூரில், அப்போ விருதாச்சலத்தில் ஹெவி அவருக்கு. அதனால தான் அவர் போய் அங்கே போய் நின்றார். ஓகே. அதுக்கு மேல அந்த விமர்சனங்கள் அவர் எடுத்துக்கிட்டாருன்னு, தலைவரே நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னப்பலாம் அவர் எப்படி அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டார்? இல்ல உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த மக்களை வந்து வெளியே பார்க்க விடாம தடுத்ததுலாம் இருக்கு. பெண்களை ஜென்ஸுக்கு வரமாட்டாங்க, அவங்க ஒரு இதாக இருப்பாங்க. ஆனா லேடிஸே வெளியே வர விட மாட்டாங்க. கேப்டன் அவர்களை சந்திக்க விட பாக்குறதுக்கு, அந்த பிரச்சாரத்தை பாக்குறதுக்கு. ஓகே. அப்போ முள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்து மரம் இருந்துச்சுன்னா மரத்துல இருந்து ஒட்டி எட்டி பார்ப்பாங்களாம் வீட்டுல இருக்கிற லேடிஸ். அவர் சொல்லுவார் என்கிட்ட, அவ்வளவு மிரட்டி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த மிரட்டெல்லாம் மீறியும் அவங்க ஓட்டுக்கு வரும்போது கேப்டன் ஓட்டு போட்டாங்க. சிறப்பு. அடுத்ததா எல்லாரும் நிக்கிறீங்க, கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு வெற்றி. அந்த வெற்றி எப்படின்னு எல்லாருமே நினைச்சது உண்டா? அந்த கணிப்பு நினைச்சது உண்டதெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராமதாஸ் ஆரம்பிச்சிருக்கிறார் ஒரு 83ல், 93ல் மதிமுக. அவங்க கூட எதிர்கட்சியாக வர முடியாம நாங்கள் 2005 ஆரம்பிச்சு 2006 எதிர்கட்சி தலைவராக வந்தது தமிழ்நாட்டில் தேமுதிக மட்டும்தான். இது எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த கட்சிக்காரங்க வந்து அதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்க அப்படின்ட்டு. கேப்டன் அவர்களுக்கு அது மேல நம்பிக்கை இருந்ததுங்களா? இல்லை, அவருக்கு ஒரே ஒரு கொள்கை, ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கக்கூடாதுன்ற வைராகத்தில் இருந்தார். அதுதான் சொல்றேன், லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கிறதுக்கு தான் நான் வந்துக்கிறேன். நானே போய் லஞ்சம் எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது கேப்டன். ஓகே. எல்லாரும் இன்ன வரைக்கும் பேசுற பொருள் வந்து இன்னும் சொல்லணும்னா, அந்த யூடியூப்லயா இருக்கட்டும், நிறைய விஷயங்களா இருக்கட்டும், யார் விஜயகாந்த் அப்படின்னா அந்த சட்டமன்றத்துல வந்து அந்த நாக்கை துருத்துனது, அதை போட்டு காமிங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த இன்சிடென்ட் கூட இருந்திருப்பீங்க சார். கூட்டணி ஏற்படும் போது பல பிரச்சனை வந்தது. இல்ல அப்படிலாம் கிடையாது. விருப்பம் இல்லை. அவருக்கு வந்து ஒரு குறிக்கோள், தொண்டர்கிட்ட வந்து சேலத்துல மக்கள் உரிமை மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டில் கேட்டார், கூட்டணி யாருக்கிட்ட போகலான்னு சொல்லுவா. எல்லாரும் அதிமுக போகலான்னு எல்லாருமே சொன்னாங்க, ஒட்டுமொத்தமாக சொன்னாங்க அந்த மாநாட்டில் வந்ததில்ல. அதுக்கப்புறமா நாங்கள் கூட்டணி வார்த்தை பேசி 41 சீட் ஆயிடுச்சு. திடீர்னு அந்த அம்மையார் என்ன பண்ணாங்க, தொகுதியே பிரிக்காம டக்குன்னு தேர்தல் அறிவிச்சிட்டாங்க அவங்க தொகுதியெல்லாம். எங்களுக்கு எந்த தொகுதியிலே தெரியல, யாருது இல்லை. நாங்கள் எங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதில் என்னன்னாக்கா, அப்போ இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் கூட இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாங்க, ஜெகன்மூர்த்தி, ஜான் பாண்டி எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து கேப்டன் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டணி அமைங்க, அந்த அம்மையை தப்பு பண்ணிட்டாங்க வேணும் அப்படின்னு கேப்டன் சொன்னார். நம்ம எல்லாருமே சேர்ந்து திமுக ஆட்சியை இறக்கணும்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ போய் நாம போய் தனியாக நின்றுனா திருப்பி மீண்டும் கட்சியாக வந்துடும். அது வேண்டாம், நான் வந்து அந்த அம்மையார்கிட்ட நான் பேசுகிறேன், பேசி நான் முடிவு பண்ணுறேன்னு சொல்லி அப்போ தான் ஒரு அறிக்கை கொடுத்தார். என்னன்னு, கூட்டணி தர்மத்தை கடைப்பிடிச்சு தொகுதியெல்லாம் பிரிச்சுட்டு பிறகுதான் நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொன்னார். உண்மையிலே அந்த அம்மையாருடைய வரலாறுலேயே அறிவிச்சுட்டு போகாத ஒரே நிகழ்ச்சி அதுதான். அப்புறம் 41 தொகுதியில எந்தெந்த தொகுதி வேணும்னு சொல்லி கேட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம். ஓகே. துணை முதல்வரா கேப்டன் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சதாகவும் சில விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம், அது உண்மைங்களா? 2011 வந்து நாங்கள் துணை முதல்வர் கேட்கவில்லை. ஏன்னா நாங்கள் எதிர்கட்சி தலைவராக வரும்போது நினைச்சு பார்க்கல. முதல்ல இமாலய வெற்றி கொடுத்தாங்க. ஆனால் வந்து 2016
திமுகலேருந்து பேசும்போது துணை முதல்வர் தரேன்னு சொல்லி பேசினாங்க. திமுக பேசினாங்க. ஓகே. அதுவும் அந்த சட்டமன்றத்துல நாக்க துருத்துனது இருக்குல்லண்ணே, பெரிய விமர்சனமாகவும் பெரிய சர்ச்சையாகவும் வெடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தின விஷயங்களோ இல்ல ஆலோசனைகளோ இங்க நடந்ததா? கேப்டன் அவர்கள் என்னப்பா இப்படி வந்துருச்சு அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பகிர்ந்து? அவர் என்னைக்குமே ஒரு நியாயத்துக்கு குரல் கொடுக்குறவர். அது தவறுன்னு கேட்டா தட்டி கேட்டுவார். அவருக்கு நாக்க துரத்த கூட அந்த அம்மாவை பார்த்து துருக்கல இல்ல. பின்னாடி இருந்த சின்னசாமி எம்எல்ஏ கோயம்புத்தூருக்காக அவர் தகாத கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணார். அப்பதான் தலைவருக்கு மட்டும் உங்கள்கிட்ட தான் பேசியிருப்பாரு. அவர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்ணான்னு பார்த்துன்னு இருப்பாரு. பேசுறத காதல் வாங்கிடுவார். ஏன்னா டைலாக் கேட்டு 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 அசிஸ்டன்ட் ஆகிட்டு அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். அந்த லிப்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டார். அவனும் ஏந்து கோபத்தை காமிச்சார். வேற அந்த அம்மையார்கிட்ட அதனால கிடையாது. அவங்க பேசுனாங்க, நாங்களும் பேசணும். அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விவாதம் தானலாம். அதை நம்ம இதை பேச்சுக்கல. அவங்க மேல மரியாதை அப்படின்றது கேப்டன் அவர்களுக்கு எப்பவும் இருக்கு. இல்லைண்ணா சார், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார். முதல்ல அவங்களுடைய மந்திரி பதவி ஏற்கிறாங்க சார். பதவி ஏற்று வராங்க. வரும்போது எல்லாரும் பொக்கேவும் சால்வையும் கையில் கொடுக்குறாங்க. கேப்டன்கிட்ட வந்தவொடனே சால்வை அவர் குடிஞ்சு இப்படி கேட்டார். அந்த அம்மா அவன் தலையை குனிஞ்சாங்க. அதான் அது எப்படி நடக்கு, அது சினிமாவில் பண்ணுறது. ஏதோ ஒரு வார்த்தையை அடுத்தவங்களுக்கு கேட்கக்கூடாத மாதிரி சால்வை போடலாமான்னு கேட்டார். சால்வை போடுன்னு சொன்னாங்க. சால்வை போட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மாவுக்கு சால்வை போத்தது யாருன்னா தலைவர் மட்டும்தான். அதை முடிச்சிட்ட பிறகு கூட ஓபிஎஸ் வாசலில் நிற்கிறார். நாங்கள் போகிறோம், என்னன்னு உங்களை கையோட தாஜ் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்க. லஞ்ச் அங்கே நீ போங்கண்ணா. ஐயோ அண்ணே, நான் தனியாக போனேன், நான் காலி, நீங்கள் வந்ததுன்னு அப்புறம் மறுபடியும் யாராவது சொன்னார். நீங்கள் போங்க, நாங்கள் அங்கே தான் வரோன்னு சொன்னோம். அங்கேயும் போய் அங்கே பார்த்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ மோடி குஜராத் முதலமைச்சர் இப்படி உட்காந்துருந்தாரு. கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அம்மா இங்கே ஷோ. அப்புறம் மேலே மிஸ்டர் விஜய் கம்னு கூப்பிட்டாங்க. உட்காருங்கன்னாங்க, சாப்பிடுங்கன்னாங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் போங்க சொன்னாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபேமிலியோட எங்கள் வீட்டுக்கு வரணும்னு. அந்த அளவுக்கு நல்ல மரியாதை.